ஆணாதிக்கத்தை பேசுறவங்கலாம் செருப்பால் அடிக்கணும்னு சொன்னீங்க. செருப்பால் அடிக்கணும்னு இல்ல இல்ல நீங்க சொன்னீங்க ஸ்டேஜ்ல, அது எல்லாமே வீடியோ கூட இருக்கும் சொன்னீங்க. ஏன் அவ்வளவு கோவம் உங்களுக்கு ஆணாதிக்கத்து மேல? பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா? எதுக்குடா பொம்பளைய கடவுளா பார்க்குறீங்க? பொம்பளைய மனுஷியா பாருங்கடா. பெண்களை சக மனுஷியாக ரத்தமும் சதையுமாக பார்ப்பது, அவர்களை சக மனுஷியாக பார்த்து அவர்கள் உணர்வுகள் குறித்து உரையாடுவது, அது பெண்களின் மொழியில் உரையாடுவது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இந்த படம் செஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் ஜோஸ்வாவுடைய முதல் படத்தின் இந்த மேடையில் இருக்கிறது. அதுக்கு யுகபாரதி அண்ணன் பாடல்கள் வசனம் எழுதியிருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. ஜோஸ்வாவை எனக்கு யுகபாரதி அண்ணன் மூலமாக தான் பழக்கம். யுகபாரதி அண்ணன் ஏராளமான தம்பிகளில் ஜோஸ்வா முக்கியமான ஒரு தம்பி. அந்த வகையில் நான் அவனுக்கு சீனியர். அதனால் அவர் சொன்ன மாதிரி யுகபாரதி அண்ணனுடைய வீடு ஒரு உதவி இயக்குநர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம், ஒரு யூனிவர்சிட்டி. எங்கள் அன்னைக்கு வர்றவங்களுக்கு சுக்கு காப்பி போட்டே டயர்டாயிடுவாங்க. அப்படியான ஒரு விஷயம் அங்கே இருக்கும். அதில் என்னென்னா, சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குநர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது லிட்ரேச்சரும் ட்ராவலும் தான். அப்படி அது கற்றுக்காதவங்க ரொம்ப முன்னையாக வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது, அல்லது அது ஒரு எலும்பு கூட தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ளே சர்வைவல் பண்ண முடியாது. பட் இந்த லைஃப்பையும் லிட்ரேச்சரையும் ட்ராவலையும் பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க ஒரு லாங் டைம் அவங்களால ஒரு ரைட்டரா, ஒரு டைரக்டரா, ஒரு மண்ணோட இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி உதவி இயக்குநர்களுக்கு வாசிப்பை, இலக்கியத்தை, அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா யுகபாரதி அண்ணன் தொடர்ந்து இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி அந்த பட்டறையிலிருந்து வந்த ஒரு தம்பி தான் ஜோஸ்வா. அதனால் இந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளை ரொம்ப ஷார்ப்பாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் 20 நாளில் எடுக்கப்பட்ட படம்ங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இவ்வளவு அடர்த்தியான ஒரு பொருளை இவ்வளவு குறைந்த நாட்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த படத்துக்கு ஜோஸ்வா ஆரம்பத்தில் இந்த படம் கமிட் ஆன டைமில் அவன் என்கிட்ட சொன்ன பேர் வேற பேர். அதுக்கப்புறம் வேற ஒரு படத்திற்கு அந்த பேர் போனதுனால இந்த டைட்டில் அதுக்கப்புறம் அவன் செலக்ட் பண்ணி வச்சான். பட் அந்த பேரை விட இந்த பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும். அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த பெயர்லேயே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம ரொம்ப காலமாக அறிஞ்சு வச்சுருக்கோம். பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான். தோழர்களே, எனக்கு ஜோஸ்வா சென்சார் அன்னைக்கு சென்சார்லேருந்து ஃபோன் பண்ணான். இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா? நான் உன்னை சமமாக நடத்துனேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். என் பொண்டாட்டி நான் சமமாக தானே நடத்துனேன் அப்படின்னு சொல்கிறவன், நான் சாதியே பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன், நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் அலோவ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்கிறவன், அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். நீ யாரா அதை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட கான்டெம்பரரியான இவங்க சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்கறது புனிதப்படுத்துறது. நம்ம விஞ்ஞானத்தில், அறிவியலில், வளர்ச்சியில், டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகான இந்த உலகத்தில் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். ஆனால் தனி மனித உணர்வுகளில், அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம். அக்னி பிரவேசத்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு. அம்மா வந்தால ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு. பூட்டாத பூட்டுக்களை மகேந்திரன் என்னைக்கோ எடுத்துட்டாரு. அவள் அப்படித்தானே ருத்ரையா என்னைக்கோ எடுத்துட்டாரு. அதுலேருந்து நம்ம அடுத்த படிக்கு வரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பின்னாடி தான் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நாம் சாதாரணமாக ஒரு பெண் குறித்தான ஒரு வசனத்தை சாதாரணமாக வைக்க முடியல. அது யாரெல்லாம் கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனிதப்படுத்தலின் பிரதியாக இருந்து உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள். அவங்க தான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள். ஸோ அப்படி அதை உடைப்பது, அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கணும். நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இல்லை, மிகவும் இயல்பாக மனித வாழ்விலிருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா? எதுக்குடா பொம்பளைய கடவுளாக பார்க்குறீங்க? பொம்பளைய மனுஷியாக பாருங்கடா. எதுக்கு கடவுளாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
பெண்களை கடவுளாக பார்க்கிற ஒரு சமூகம் தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாமல் பெண்களை சக மனுஷியாக இரத்தமும் சதையுமாக பார்ப்பது, அவர்களை சக மனுஷியாக பார்த்து அவர்களின் உணர்வுகள் குறித்து உரையாடுவது, அது பெண்களின் மொழியில் உரையாடுவது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இந்த படம் செஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இது வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும், ஜோஷ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும். ஏன்னா அதை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு அந்த ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க. குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவதற்கான ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க. அப்படி வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து சொல்லிக்கிறேன். இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொதுத்தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது. ஸோ இந்த படம் ஜோஸ்வாவிற்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும் நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ஆணாதிக்கத்தை பேசுறவங்கலாம் செருப்பால் அடிக்கணும்னு சொன்னீங்க. செருப்பில் அடிக்கணும்னு இல்லை இல்லை, நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில், அது எல்லாருமே வீடியோ கூட இருக்கும் சொன்னீங்க. ஏன் அவ்வளோ கோவம் உங்களுக்கு ஆணாதிக்கத்து மேலே? இல்லை, இந்த படத்தோட செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்க. செருப்பால் அடிச்சா மாதிரி வசனம் எழுதியிருக்காரு யுகபாதியன். அப்படி ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு இந்த சமுதாய கட்டமைப்பில் ஆண் பெண் அந்த 2 பேர் சேர்ந்து ஒரு ஒரு நேர்கோட்டில் போகும்போது தான் அந்த சமுதாயம் சரியான பாதையிலையும் இயங்க முடியும். அது இப்போ இல்லை, எப்போதுமே அப்படி தான். ஆனால் நமக்கு அதை வந்து ஈஸியாக நம்ம இக்னோர் பண்ணிட்டு போய்ட்றோன்றது தான் என்னோட ஒரு கவலையாக இருக்குது. ஈஸியாக இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது என்ன சொல்கிறது, அண்ணன் ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரி நான் அந்த பொண்ணு ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன், என் ஒய்ஃப் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். இது என்ன கொடுக்கறதுக்கு நீ யார்? இதுவே வந்து ஒரு ஆணாதிக்க சாதி மனப்பான்மை தான் சொல்ல வரேன் நான். சாதி பேசுகிறோம், மதம் பேசுகிறோம், எல்லாமே பேசுகிறோம். ஆனால் ஆணாதிக்கம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு சொன்ன மாதிரி ஆக்ட்ரஸ்ன்ற பேரை யூஸ் பண்ணுவோம், ஹீரோயினின்ற பேரை யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின்றவங்க சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட், காமனாக ஆர்டிஸ்ட். அந்த சாதி அந்த அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் வந்து ஒழிக்கணும்னு சொல்கிறோம். நான் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களே நம்ம சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கலாம். நான் அப்படி கிடையாதுங்க. ஒரு லேடி வந்தாங்கன்னா நான் சீட்டில் உட்காந்துருந்தா உடனே நான் சீட்டை கொடுத்துருவேன், என் சீட்டை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி மனசு எல்லாருமே எனக்கு ஏற்கனவே உரித்தானது தான் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்குது, அதை தான் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அது தப்புன்னு சொல்ல வரேன் நான். இது வந்து எல்லாருக்குமான சமமான உலகம். அந்த உலகத்தில் irrespective ஆஃப் ரிலீஜன், மதம், இனம், சாதி எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிற அந்த சமுதாயத்தில் எல்லாருமே பெண்ணை வந்து ஆணுக்கு கீழே தான் இன்னும் பார்க்குறாங்க, பலவீனமாக பார்க்குறாங்க. சார், இப்போ தமிழ்நாட்டில் இருந்து எல்லா நாட்டிலையும் சரி பெண்ணை வந்து கீழே தான் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயம், நம்ம மேரேஜ் ஆகிட்ட பிறகு ஃபஸ்ட்டு என்ன போடுறோம்? இவரோட மனைவியின் பெயரா, இப்போ என் பேர் வந்து மோகன்ராஜ். இப்போ நம்ம எழுதும் போது ஐயா, நான் சமுதாயத்துல நீங்க ஃபார்மாலிட்டிக்கு போறத நான் சொல்ல வரல. நல்லா கேட்டு, இது ஃபார்மாலிட்டி கிடையாது சார், இது ஃபார்மாலிட்டி கிடையாது. இது சரிங்களா? பெண்ணை வந்து நம்ம முன்னிலைப்படுத்திக்கிறோம். நம்ம இப்போ கூட நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் சில விஷயத்துல சில தவறு நடக்கத்தான் செய்யுது. அதை வந்து நீங்க வந்து ஃபார்மாலிட்டி சொல்லவே கூடாதுல்ல சார்? இல்லை, என்னோட பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன் நான், என்னோட பார்வையில். இப்போ நீங்கள் ஒரு பத்திரிக்கையில் போடுறீங்க, ஒரு இன்விடேஷன் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணன் சொன்ன மாதிரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்கிறாங்க, இது வந்து வழக்கம், ஸ்டீரியோ டைப். இது அதை தான் வந்து இயக்குனர் ஜோஷோ வந்து அதை அழகாக உடைச்சிருக்காரு, சூப்பராக உடைச்சிருக்காரு. அது வந்து அருமையான வரிகளும் அங்கே சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம சொன்னது என்னென்னா, அந்த கோர் தீம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு ஆம்பளை என்ன வேணா பண்ணலாம், ஒரு ஆம்பளை என்ன வேணா பண்ணிட்டு அதை சாதிக்கலாம், அதை வந்து நல்லதுன்னு சொல்லலாம், இல்லை அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? அதை ஏற்றுக்கிற சமுதாயம் தான் நம்ம இருக்கோம், அதுதான் இருக்கணுன்றது தான் சொல்ல வராங்க ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு முழுசாக புரியும். டேரக்டர் சார்ட்ட கொடுங்க. டேரக்டர் சார், நீங்கள் படத்தில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த சாங்ஸ் ஒன்று காட்டியிருக்கீங்க, கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பெண் வந்து பொட்டு தாலி எல்லாம் எடுக்கிறாங்கன்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம தாலிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்போம். சரிங்களா? பெண்கள்னாவே தாலி, குடும்பத்து பெண்கள்னாவே அந்த விஷயத்த வந்து மறுக்கவே மாட்டாங்க யாருமே. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு விஷயத்த உடைச்சிருக்கீங்க. இது தமிழ்நாட்டில் எந்த வித சாத்தியம் இல்லை? நான் ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறீங்களே தமிழ்நாட்டில் அப்படி, அது வந்து நம்ம எல்லா மக்களோட கருத்தாக நான் சொல்ல முடியாதுல்ல. என்னோட கற்பனையாக நான் அது ஒரு கதை வச்சுருக்கேன். படத்தில் வரும்போது அது கோர்வையாக வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒட்டுமொத்த மக்கள், தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியை நம்ம என்னையும் நான் சொல்ல முடியாது, உங்களையும் சொல்ல முடியாது. அது உங்களோட ஒரு கொஸ்டினாக நீங்கள் வைக்கிறீங்க. இது சினிமான்றதுனால நம்ம படத்தை பார்த்துட்டோன்னா அது ஒன்றும் கிளியராக டிஸ்கஸ் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். நான் கண்டினியூஸாக ஷூட் பண்ணேன். நான் லஞ்ச் பிரேக்லாம் விட்டவே இல்லை. இவங்கெல்லாம் நான் சாப்பிடவே இல்லை, ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே அப்படி கோச்சிக்கவே இல்லை. ஸோ என்ன நீங்கள் இப்படி கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறீங்கன்னா யாருமே கேட்கல.
எல்லாரும் ரொம்ப நம்பினாங்க. ஸோ அதனால் அது பாசிபிள் இல்லை. ஸோ அப்படின்னும் போது என்ன நம்பினாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக நான் இதுதான் ஓகே அப்படின்னா அதை நான் ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டரை ட்ரஸ்ட் பண்ணணும்ல, கேமராமேன் ட்ரஸ்ட், டீமே ட்ரஸ்ட் பண்ணணும். ஏன்னா படத்தை நான் எழுதியிருக்கிறத வந்து நான் என்னோட இமேஜினேஷனில் ஒன்று இருக்கும்ல, அதுதான் நான் எடுக்கிறேன்றதை கூட இருக்கவங்க முதல்ல நம்பணும். அதை நம்பாத போது தான் நமக்கு சிக்கல்கள் வரும். எனக்கு இதில் எல்லாரும் நம்பிட்டாங்க, அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், ஜெயச்சந்திரன் வணக்கண்ணா. சார். இப்போது பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. ஏற்கனவே லிஜோ வந்து இன்னொரு படம் நடிச்சிருந்தாங்க, காதல் என்பது பொது உடைமை அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அதையும் வந்து பெண் சுதந்திரம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து 2 பெண்களுக்கு இடையில் உள்ள ஒரு பிரச்சனையை தான் நீங்கள் காரணம் பண்ணிருக்கீங்க. ட்ரெய்லர் பார்த்தா அப்படி தெரியுது. நீ என் புருஷனை கேட்க வந்தியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க, ஒரு டைலாக் வருது. நீங்கள் பெண் சுதந்திரம்ன்றதை வந்து எந்த வகையில் வரையறுக்கிறீங்க? அதுவும் இல்லாமல் இப்போது அமெரிக்காவிலேருந்து நிறைய இந்தியர்களை வந்து வெளியேற்றினாங்க. நிறைய ஆண்கள் தான் வந்தாங்க, அவங்களுக்கு கையில் விலங்கு காலில் விலங்கு போட்டு கொண்டு வந்தாங்க. அது எந்த வகையில் பார்க்குறீங்க? அது ஒரு சுதந்திரமா? இல்லை இந்தியா வந்து சுதந்திரமாக தான் இருக்குது, போர் விமானத்தில் கொண்டு வந்து இங்கே இந்தியாவில் இறக்குனாங்க. இதை பற்றியெல்லாம் அவங்களோட கருத்து ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனால் கையில் விலங்கு வந்து ஆணுக்கு போட்டாலும் தப்பு தான், எந்த மனிதருக்குமே போட்டாலும் தப்பு தான். அது ஒன்று. இது குறிப்பாக இது பெண்ணிய படமே இல்லை. ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு ஆணாக இருக்கிறதுனால குறிப்பாக இது பெண்ணிய படம் இல்லை. பெண் விடுதலை என்பது எல்லாருக்குமானது தான். ஸோ வந்து பெண் விடுதலை பற்றி இந்த படம் பேசலை. நான் கண்டிப்பாக பெண் விடுதலை என்பது பெண்ணுக்கானது, அது ஒரு பெண்ணை பெற்றுக்கொள்வாள். நான் ஒரு ஆணாக அதை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் வந்து இப்போது இந்த பக்கத்தில் போனீங்கன்னா இங்கேருந்து பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதே தான் தோணும். இல்லை, கற்புன்றலாம் நம்பிக்கையே இல்லை. அது வந்து அதுதான் ஓகேவா. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் ஜென்டில் அப்படின்னு நான் சொல்கிறனாலே, நீங்கள் பெண் என்பவள் மென்மையானவள், அழகானவள், அப்புறம் வந்து பியூட்டிஃபுல் உமன் தான் சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு நம்ம ஜென்டில் சொல்ல மாட்டோம். ஆண் என்பவன் வீரமானவன், கம்பீரமானவன் சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு ஜென்டில்ன்ற வைக்கிறோம்ல. இந்த ஸ்பேஸ் தான் நான் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் இது யார் ஜென்டில் உமன் அப்படின்ற. சார், இப்போ எல்லா இடத்துலையும் பேசும்போது பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. மகளிருக்கு தான் இலவச பஸ் பாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் லியோ சார் பேசும்போது கூட சொன்னார், இது பெண்ணியத்தை பற்றிய படம் தான், பெண்ணியத்தை பற்றி எல்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்க, ஆனால் பெண்ணுங்களுக்கு சரியான விடுதலை இன்னும் கிடைக்கல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பெண்ணியல் பற்றி பேசலை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன கன்ஃபியூஷன் சார் இந்த படத்தில்? இல்லை, கதாசிரியராக நான் தான் அந்த கதை என்னன்றது சொல்ல முடியும்ல, ஆஸ் அ டேரக்டராக. அது ஒரு பெர்ஸ்பெக்டிவாக கூட இருக்கலாம். மேபி ஒருத்தருக்கு பார்வை மாறோன்னா அவர் வேறு அதான். பட் ஆஸ் அ டேரக்டராக நான் இந்த படத்தை வந்து என்னவா பார்க்குறேன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். இப்போ அவர் சார் கேட்ட மாதிரி யார் ஜென்டில்னாரு, இப்போ அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த படத்தோட ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் இதை பற்றி இன்னும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கதை